வணக்கம். 25,285ல நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 25,300ன்ற ரெசிஸ்டன்ஸ் லெவல கிராஸ் பண்ணியிருக்கு. கடந்த செப்டம்பர் 23க்கு அப்புறம் ஹையஸ்ட் லெவல் இன்னையோட ட்ரேடிங் செஷன்ல. நேத்தி மார்க்கெட் மோர் தென் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கும் மோர் தென் 100% இன்னைக்கு 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த வாரத்திலிருந்து அதாவது ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்த ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸுக்கு பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் Q2 பிஸ்னஸ் அப்டேட் PSU பேங்க்ஸு. ஸோ மாறி மாறி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸும் PSU பேங்க்ஸும் தொடர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு. 56,000 கடந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கும் நியர்லி 700 பாயிண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆன பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சறுக்குனாலும் அகைன் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. ஏன்னா நிஃப்டி இன்றைக்கி 0.4% தான் பாசிட்டிவ். ஆனால் பேங்க் நிஃப்டி நியர்லி 0.7% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. ஓவரால் இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது, என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் இருந்தது, கவர்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமாக அமெரிக்காவோட செனட்டில் பாஸ் பண்ண ஒரு பில் இந்தியாவோட ஃபார்மா கம்பெனிஸ்க்கு எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸு நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் வாட்ஸ்அப்போட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கும் நீங்கள் மெசேஜில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறது ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு டே சார்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். இன்னையோட டே ஹை பார்த்தீங்கன்னா 25,330 கிராஸ் பண்ணியிருக்கு. 23 செப்டம்பருக்கு அப்புறம் ஹையஸ்ட் லெவல் 56,600க்கு மேலே பேங்க் நிஃப்டி. முக்கியமாக பேங்க் நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதத்தோட ஹையில் இப்போது க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த 3 செஷனோட கன்சால்டேஷனை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 418 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லா செக்டாருமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அதாவது ஒரு சில செக்டார் தவிர்த்து ப்ராட் மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவ். மிட் கேப், ஸ்மால் கேப், பேங்க் நிஃப்டி, நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. இதில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுன்னா பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.74%. அதுக்கு அடுத்த இடத்துல ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸு. ஸோ நிஃப்டி 50ல் வரலாம். மொத்தம் 50 ஸ்டாக்கில் 35 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ். சிப்லா தான் இன்றைக்கி டாப் கெய்னர், நியர்லி 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன நியூஸ்னால ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். யூஎஸ் பயோசெக்யூர் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் செனட்டில் வந்து பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ் கவர்மெண்ட். இந்த பில் என்ன பண்ணோம் அப்படின்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் பேன் பண்ணுறதுக்கான ஒரு பில். ஸோ அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா சைனாவோட ஹெல்த் கேர் செக்மெண்ட் அமெரிக்காவுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகும், பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மற்ற கண்ட்ரீஸோட ஃபார்மா செக்டார் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் முக்கியமாக இந்தியாவோட பங்கு அமெரிக்காவோட ஹெல்த் கேர் சிஸ்டமில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. முக்கியமாக இதில் சிடிஎம்ஓன்ற செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூலண்ட் லேப் நியர்லி இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிஸ் லேப் 6% ரைஸ் ஆகிருக்கு. சிப்லா 3.5%, சிஞ்சின், ஃபிராமல் ஃபார்மா, லாரஸ் லேப் இதெல்லாமே 1 to 2% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அடுத்த விஷயத்துக்கு வரலாம். ரெண்டாவது, இன்றைக்கி PSU பேங்க்ஸு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்ன? SBI 2%, யூகோ பேங்க் 3%, அதர் PSU பேங்க்ஸும் அப் டு 4% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் கேபினட்டோட அப்ரூவல் கைட்லைன்ஸ், அதாவது என்னென்னா ஓல்ட் டைம் டைரக்டர் PSU பேங்க்ஸில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூ பாலிசி கவர்மெண்ட் ட்ராப் பண்ணியிருக்கிறது. PSU பேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கி ஒரு ரீசனாக இருந்தது. இன்றைக்கி டாப் செக்டோரல் கெய்னராக PSU பேங்க், அதுக்கு அடுத்த இடத்துல ரியல்டி இண்டெக்ஸ், இந்த 2 இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் இதில் ரொம்ப இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் அப்படின்னா டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. டிசிஎஸ் ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தது. ப்ரோக்கரேஜ் பெரிய அளவுக்கு நெகட்டிவாக சொல்லலை. பட் ஆனால் டிசிஎஸ் இன்றைக்கி நியர்லி நெகட்டிவாக, ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டாடா குரூப்போட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டிஸ்பியூட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அலோன், அதாவது டெடிக்கேட்டடாக இதில் நம்ம முக்கியமாக ரிசல்ட்னால மட்டும் இறங்கியிருக்குன்றதை விட
ஓவரால் டாடா குரூப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனை ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லே ஆஃப் எம்ப்ளாயி கவுண்ட் வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 6 லட்சத்துக்கு கீழே முதல் முறையாக டர்ன் ஆயிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். அதே மாதிரி டாடா எலக்ஸி டாடா குரூப் கம்பெனியோட இன்னொரு கம்பெனி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. நியர்லி 2-3% இன்னைக்கு ஓப்பனிங்லேயே ஃபால் ஆயிருந்தது. இன்னொரு பக்கம் டாடா குரூப் ஸ்டாக் டாடா கம்யூனிகேஷன் நியர்லி 10-15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் 9% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டிசிஎஸோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டேட்டா சென்டர் வந்து பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் அமைக்கிறதுக்குமான ஒரு நியூஸ் கொடுத்தது. அது டாடா கம்யூனிகேஷனுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் டாடா கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. வேதாந்தாவுக்கு அகெயின்ஸ்டாக இருந்த அலிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வேதாந்தாவுக்கு ஒரு பாசிட்டிவ். ஆனால் இன்றைக்கி டாப் செக்டோரல் கெய்னரில் மெட்டல் இண்டெக்ஸ் அதிகம் வீக்காக இருந்தது, வேதாந்தா இறங்குறதுக்கு காரணமாக இருந்தது. பட் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த நியூஸு வேதாந்தாவுக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நேற்று டாடா ஸ்டீலோட Q2 பிஸ்னஸ், இன்றைக்கி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஆனால் இன்றைக்கி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணல, 0.6% கிட்ட இறங்கியிருந்தது. அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா. மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா இன்றைக்கி ஈக்விட்டி இன்ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா 30,405 கோடி ரூபா. இது வந்து ப்ரீவியஸ் மந்த்தை விட பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. ஆனால் எஸ்ஐபி இன்ஃப்ளோ வந்து 28,265 கோடியிலேருந்து 29,361 கோடி ரூபா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 1,100 கோடி ரூபாய்க்கு மேலே எஸ்ஐபி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் மந்தோட கம்பேர் பண்ணும்போது. கேபிஐ கிரீன் ஸ்டாக் எம்ஓயு கவர்மெண்ட்டோட 8,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் நியர்லி 5%க்கு மேலே இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொரு கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண கம்பெனி 7% இறங்கியிருக்கு, எலிகான் இன்ஜினியரிங். ப்ராஃபிட் வந்து ரொம்ப ப்ரீவியஸ் கடந்த வருஷம் கொடுத்த அதே அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு ஃபால் இருந்ததுன்னு சொல்லலாம். கேப்பசிட்டி இன்ஃப்ரா 500 கோடி ரூபாய்க்கு மேலே ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது, மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பூர்வாங்கரோட பிஸ்னஸ் அப்டேட்டு நியர்லி 2% பாசிட்டிவ். எஸ் பேங்க் பிக்கெஸ்ட் வீக்லி கெயின் கடந்த மேக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரே நாளில் 7% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 9-10% ரீச் ஆன இந்த ஸ்டாக்கை க்ளோசிங்கில் 7% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி Q2 பிஸ்னஸ் அப்டேட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைஜெட் இன்றைக்கி 5% கிட்ட இன்றைக்கி ரெக்கவர் ஆகிருக்கு. அக்வசிஷன் நியூஸ் கொடுத்த குவாலிட்டி பட்டியல் 1%. நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட செப்டம்பர் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தது. இன்றைக்கி 0.3% ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் டாடா மோட்டார்ஸ் 0.3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஆப்கான் இன்ஃப்ரா ரிசல்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது 1% கிட்ட இறங்கியிருக்கு. குஜராத் கவர்மெண்ட்லேருந்து 15 ஜிகாவாட் ஆர்டர் என்டிபிசி க்ரீன் ரிசீவ் பண்ணியிருந்தது, நியர்லி 1% பாசிட்டிவாக இருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பிக்கெஸ்ட் கம்பெனி. அக்டோபர் 17 குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்னு நேற்று கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து ஒரு நியர்லி ஒரு 0.2% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. ஸோ வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷன் மேபி வரப்போகிற வாரம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம கவனிக்கலாம். ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக்டார் அண்ட் செக்மெண்ட் அப்படின்னு போகும்போது பேங்க் நிஃப்டியில் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. பிஎன்பியும் எஸ்பிஐ தான் இன்றைக்கி டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப் 100ல் வந்து 2 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் இருந்தது. ஒன்று எஸ் பேங்க், இன்னொன்று டாடா கம்யூனிகேஷன். இந்த 2 ஸ்டாக்கை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஓல்டாஸ், ப்ளூ ஸ்டார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ரியல்ட்டியில் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இன்றைக்கி ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. அதே மாதிரி ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது ஆர் பவர் இன்றைக்கி டாப் கெய்னர். ரெடிங்டன் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நியர்லி 5-7% பாசிட்டிவாக இருந்தது. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக அப்சைட் மொமெண்டம் இருக்குது. ஜோதி சிஎன்சி, நியூலண்ட் லேப், நாட்கோ ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபார்மா செக்டரில் மொத்தம் 20 ஸ்டாக்கில் 6 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருந்தது. ஆனால் இந்த சிடிஎம்ஓ பிளேயர்ஸு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் இன்றைக்கி இருந்தது. நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸில் டிவிஸ் லேபும் சிப்லா வந்து தான் லீட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50ல் சிப்லா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட டர்ன் ஆகிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்கில் யூகோ பேங்க், பிஎஸ்பி, ஐஓபி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ரியல்ட்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்கை தவிர்த்து 8 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரிகேட் இந்த 2 ஸ்டாக்கும் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. இதில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபார்மாவில் பிபிஎல் ஃபார்மா, சிஞ்சின் இன்டர்நேஷனல், அபாட் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
மெட்டல் செக்டார். இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருக்கிற டாப் செக்டோரல் லூசர் அப்படின்னு சொல்லலாம். 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸில் ஃபால் ஆகிருக்கு. ஏபிஎல் அப்போலோ ஜேஎஸ்எல் இந்த 2 ஸ்டாக் மட்டும் ஒரு நியூட்ரல் பேட்டர்னில் க்ளோஸ் ஆகிருக்கு, இறங்கலை அப்படின்னாலும். அதே மாதிரி ஒரு மிக்சட் ட்ரெண்டு ஐடி இண்டெக்ஸில் இருந்தது. ஏன்னா டிசிஎஸ் ஒன் ஆஃப் த டாப் லூசர் இன்றைக்கி நியர்லி 1% இறங்கியிருக்கு. ஓஎஃப்எஸ்எஸ் எம்ஃபசிஸ்லாம் மோர் தென் 1% ஃபால் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விப்ரோ டாப் கெய்னராக இன்றைக்கி 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 25,300 கடந்துருக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அடுத்த லெவல் 25,500. மேபி 25,500ன்ற லெவல் தான் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பையராக கொஞ்சம் டேர்ன் ஆகிட்டு வராங்க. இது சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் இன்னும் பவுன்ஸ் பேக்குக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.